السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة. இன்று நாம் ஒரு புனிதம் நிறைந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடையும் நாம் இன்று முஸ்லிம்களாக இருப்பதற்கு ஓர் சிறப்பு ஒரு காரணமாக அமைந்த பத்ர் யுத்தத்தை நினைவுபடுத்தக்கூடிய பத்ர் யுத்தம் நடந்த நோன்பு 17 வீற்றிருக்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் பல யுத்தங்கள் இடம்பெற்றிருந்தாலும் அதில் இந்த பத்ர் யுத்தத்திற்கும் அதேபோன்று இந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட பத்ரீன்களான பத்ர் சஹாபாக்களுக்கும் அல்லாஹு தஆலா பல சிறப்புகளை பல மாண்புகளை அளித்திருக்கின்றான் என்றால் அது மிகையல்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்டு மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் மக்காவில் காணப்பட்ட முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் உடைமைகளை குறைஷி காபிர்கள் விற்று அதை அவர்கள் லாபமீட்டும் நோக்கத்துடனும் தாங்கள் செல்லக்கூடிய சந்தை வழிப்பாதை அவர்கள் தங்களது வியாபார குழுக்கள் செல்லக்கூடிய வழி மதீனாவுக்கு இடைப்பட்ட பகுதியில் முஸ்லிம்களினால் தொல்லைகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக குறைஷி காபிர்கள் ஒரு பெரியதொரு திட்டம் தீட்டுகின்றனர். மக்காவில் குறைஷி காபிர்களிடத்தில் உள்ள பெரும் சொத்துக்களை திரட்டி தாம் ஷாமுக்கு சென்று அங்கே அதை விற்று அதில் வரக்கூடிய லாபம் ஈட்டி முஸ்லிம்களை ஒரு வழி பண்ண வேண்டும். முஸ்லிம்கள் மதீனாவில் இஸ்லாம் பரவுவதை தடுப்பதற்கு தாம் பொருளாதார ரீதியில் வலுவடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் மக்காவில் உள்ள குறைஷி காபிர்கள் ஒரு திட்டம் தீட்டி அபு சுஃபியான் அவர்களுடைய தலைமையில் ஒரு கரவான் குழுவை அனுப்புவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். எந்தளவு என்றால் மக்காவில் காணப்பட்ட குறைஷி காபிர்களிடத்தில் ஒருவரிடத்தில் ஒரு திர்ஹம் அல்லது ஒரு தீனார் இருந்தாலும் இந்த கரவான் குழுக்கு தன்னிடத்தில் உள்ள அரை தீனாரை கொடுத்தாவது இந்த வியாபார குழுவை பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வியாபார குழு புறப்படுகின்றது. இந்த செய்தி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கேள்விப்படுகின்றது. இவ்வாறு மக்காவில் இருந்து பெரும் தொகை பணத்துடனும் சுமார் 1000 ஒட்டகங்களுடனும் ஒரு சிறிய குழுவோடு அபு சுஃபியான் அவர்களின் தலைமையில் ஒரு குழு வெளியாகி வருகின்றது. ஆரம்பமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த குழுவை வழிமறிப்பதற்காக செல்கின்ற போது அந்த குழு ஷாமை நோக்கி சென்று விட்டது. பிறகு சொற்ப காலங்களுக்கு பின்னால் சூக்கு உக்காலில் இருந்து இந்த குழு திரும்பி மக்காவிற்கு வருவதாக செய்தி வருகின்ற போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது தோழர்களை பார்த்து சொல்வார்கள், யாருடைய வாகனம் தற்பொழுது இங்கே இருக்கின்றதோ அவர் வரட்டும், நாங்கள் இந்த கரவான் குழுவை இந்த வியாபார குழுவை இடைமறிப்போம். ஏனென்றால் முஸ்லிம்களுடைய சூறையாடப்பட்ட சொத்துக்களை செல்வங்களை மீட்டுவதற்காகத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழைப்பை விடுக்கின்றார்கள். அப்போது சுமார் 313 சஹாபாக்கள் இந்த இடத்திற்காக செல்கின்றார்கள். அவ்வாறு சென்று இந்த செய்தி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது வியாபார குழுவை வழிமறிப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்ற செய்தி அபு சுஃபியான் அவருக்கு கேள்விப்படுகின்ற போது அவர் தனது தந்திரோபாயத்தை பயன்படுத்தி வளமையாக செல்லக்கூடிய பாதையை மாற்றி அமைத்து
கடல் வழியாக மக்காவிற்கு வருகின்றார். இதற்கிடையில் அபூஜஹலுடைய தலைமையில் தங்களது பெரிய பொருளாதாரம் முடக்கப்பட இருக்கின்றது, அது சூறையாடப்பட இருக்கின்றது என்பதை அறிந்து அபு சுஃபியான் ரலியல்லாஹு அனுப்பின செய்தியை கேட்டு அபூஜஹல் ஒரு படையை திரட்டி வருகின்றார். நாம் மதீனாவில் யுத்தம் செய்வோம் என்றாலும் அபு சுஃபியான் அவர்கள் மக்காவிற்கு வந்து செய்தி அனுப்புகிறார்கள். தங்களது வியாபார பொருட்களும் தங்களது உடைமைகள் பாதுகாப்பாக மக்காவை வந்தடைந்து விட்டது, நீங்கள் வரும்படி அழைப்பு விடுத்தாலும் அபூஜஹல் பார்க்கின்றார், தங்களது ஒரு ஆதிக்கத்தை ஆணவத்தை நாம் காட்டிவிட்டு நாங்கள் யார் என்பதை காட்டிவிட்டு வருவோம் என்கின்ற அமைப்பில்தான் இந்த யுத்தத்தினுடைய துவக்கம் இருக்கின்றது. என்றாலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டதில் பெரும்பான்மையானவர்கள் அன்சாரி சஹாபாக்களாக இருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யுத்தத்திற்காக தயாராகி வரவில்லை. இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகின்றார்கள். அப்போது அன்சாரி கூட்டத்தில் தலைவரான சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எதற்கும் தயங்க வேண்டாம், எதற்கும் பயப்பட வேண்டாம். நீங்கள் இந்த கடலில் இறங்கி யுத்தம் புரிங்கள் என்றாலும் நாங்கள் உங்களுடன் சேர்ந்து கடலில் இறங்கி யுத்தம் புரிவதற்கும் தயார். ஒருபோதும் நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அவரது கூட்டத்தினர்கள் சொன்னது போல நீங்களும் உங்களுடைய இறைவனும் யுத்தம் செய்யுங்கள், நாங்கள் இங்கே வீட்டிலிருந்து அமர்ந்திருந்து பார்க்கின்றோம் என்று அவர்கள் சொன்னது போன்று நாங்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டோம். நாங்கள் யுத்தம் செய்வதற்கு தயார், நீங்கள் தயங்காமல் யுத்தத்திற்கு தயாராகும்படி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை வழங்குகின்றார். இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நுபுவத்திற்கு பின்னால் இடம்பெற்ற ஒரு பெரும் யுத்தம்தான் பத்ர் யுத்தம். இந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலும் சிறப்புப்படுத்தி குறிப்பிட்டுள்ளார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது சபைகளில் பத்ர் சஹாபாக்களை மாண்புபடுத்திய வரலாற்று சான்றுகள் இருக்கின்றது. அதில் நாம் பார்க்கின்ற போது அல் குர்ஆனில் இந்த பத்ர் சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் யௌமுல் ஃபுர்கான், சத்தியம் அசத்தியம் வேறு பிரிந்த நாள் என்று இந்த பத்ர் யுத்தம் இடம்பெற்ற நாளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த பத்ரீன்களை சிறப்புப்படுத்தும் முகமாக அல் குர்ஆனில் குறிப்பிட்டுள்ளார். இதே போன்று இந்த பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா தனது கண்ணியப்படுத்தப்பட்ட தன்னால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட மலக்குமார்களை அவர்களுக்கு தோழர்களாக இந்த பத்ர் சஹாபாக்களுக்காக அனுப்பினான். இந்த யுத்தத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா 5000 மலக்குமார்களை கொண்டு பத்ர் சஹாபாக்களை பக்கபலப்படுத்தி அவர்களுக்கு உறுதுணையாக பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா அனுப்பினான் என்பது அல் குர்ஆனின் மூலமாக எமக்கு அறிய கிடைக்கின்றது. இதே போன்று பத்ர் சஹாபாக்களுக்கு கிடைத்த ஒரு சிறப்பு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், இறைவன் குறிப்பிட்டு விட்டான், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த பத்ர் சஹாபாக்களுடைய உள்ளத்தை அறிந்து விட்டான். அதனால் யஅமலு மா ஷிஅ்தும், நீங்கள் விரும்பியதை செய்யலாம், கத் கஃபர்து லக்கும் மா தகத்தம மின் ஸன்பிக்கும் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம், உங்களது முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான். ஆகவே யஅமலு மா ஷிஅ்தும், நீங்கள் விரும்பியதை நாடியதை செய்யும்படி அல்லாஹு தஆலா நன்மாராயம், இறைவனால் நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் தான் இந்த பத்ர் சஹாபாக்களாக காணப்படுகின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அடிமை தனது எஜமான் ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பற்றி சில முறைப்பாடுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் வந்து முறையிடுவார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஏனென்றால் அந்த அடிமை சொல்லும்போது
இறைவன் இவரை நரகத்தில் நுழைத்து விடட்டும் என்று சாபமிட்டு சொல்லுவார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், அவர்கள் ஒருபோதும் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் கது ஷஹித பத்ரன், அவர்கள் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள். பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னித்து விட்டார். ஆகவே ஒருபோதும் நரகம் சொல்ல மாட்டார்கள் என்று சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அஷரத்துல் முபஷ்ஷரா அவர்களுடன் இந்த பத்ர் சஹாபாக்களும் சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை சொல்வார்கள், மதீனாவில் இடம்பெற்ற ஒரு சில ரகசியமான முக்கியமான தகவல் அடங்கிய ஒரு கடிதத்தை ஒரு பெண்மணி, உளவாளியாக ஒரு பெண்மணி இந்த பள்ளத்தாக்கில் இதை மக்காவுக்கு எடுத்து செல்கின்றார். நீங்கள் அந்த பெண்மணியிடத்தில் சென்று அவர்களிடத்தில் காணப்படக்கூடிய அந்த கடிதத்தை வாங்கி வரும்படி சஹாபாக்களுக்கு ஏவுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சென்ற இடத்திலே ஒரு பெண்மணியை சந்திக்கின்றார்கள். சந்திக்கின்ற போது, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கடிதத்தை தா என்று சஹாபாக்கள் வினகின்ற போது, என்னிடத்தில் எந்த கடிதமும் இல்லை என்று ஆரம்பத்தில் அந்த பெண்மணி மறுக்கின்றார். அப்போது அந்த சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், நீ தற்பொழுது கடிதத்தை தரப்போறியா அல்லது உன்னை கொல்லவா என்று கேட்டவுடன் அந்த கடிதத்தை கொடுக்கின்றார். கொடுத்ததற்கு பின்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு இந்த கடிதம் வருகின்றது. கடிதத்தில் மதீனாவில் எடுக்கப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் மக்காவிலே உள்ள குறைஷி காபிர்களுக்கு இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கின்றன. கடிதத்தை எழுதினவர்கள் ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், ஏன் இவ்வாறு இந்த தகவல்களை அங்கே அனுப்பினீர்கள், ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? யா ரசூலல்லாஹ், மக்காவில் என்னுடைய குடும்பத்தினர்கள் மக்காவில் இருக்கும்போது நாங்கள் சில உடன்படிக்கை செய்திருந்தோம். இவ்வாறு எனது குடும்பத்தினரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த சம்பவம், நீண்ட சம்பவம், சுருக்கமாக சொல்கின்றேன், இவ்வாறு செய்தேன் என்று. உடனே சய்யித்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வருகின்றது. யா ரசூலல்லாஹ், விடுங்கள், இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை நான் வெட்டுகின்றேன். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அவ்வாறல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவர்களை பார்த்து, யஅமலு மா ஷி'தும் கத் கஃபர்து லகும் மா தகதம மின் துனூபிக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று சொன்னவர்கள். இது ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நிராகரித்தோ மறுத்தோ இவ்வாறு செய்யவில்லை. ஏனென்றால் ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு கோத்திரத்தினர்கள் தங்களுக்கு மத்தியில் இவ்வாறான உடன்படிக்கை, பாதுகாப்பு உடன்படிக்கை இவ்வாறு செய்து கொள்வார்கள். அந்த ரீதியில் தான் நான் எனது குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் யா ரசூலுல்லாஹ் செய்தேன் ஒழிய, அவ்வாறு இல்லாமல் இங்கு இடம்பெறக்கூடிய முக்கியமான தகவல்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் செய்யவில்லை என்று ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். ஆகவே இந்த சம்பவங்கள், இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் எமக்கு பத்ர் சஹாபாக்களுடைய சிறப்பை எவ்வாறானது என்பதை புரிந்து கொள்வதற்கு சாலச் சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இதே போன்று இவர்களை அல்லாஹு தஆலா, நம் எல்லோருக்கும் தெரியும், சஹாபாக்களுடைய அந்தஸ்து உயர்வானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சொல்வார்கள், நீங்கள் உஹது மலை போன்று தங்கத்தை தர்மமாக கொடுத்தாலும் என்னுடைய தோழர்கள் கொடுத்த ஒரு கைப்பிடி அல்லது அரை கைப்பிடி அளவு கொடுத்த அந்த தர்மத்திற்கு நீங்கள் உஹது மலையை தங்கமாக தர்மமாக கொடுத்தாலும் ஈடாகாது என்று சிறப்புப்படுத்தியவர்கள். அதிலும் அந்த சஹாபாக்களிலும் பத்ரியீன்களான அஸ்ஹாபுல் பத்ரியீன்களுக்கு மிக பெரும் மாண்பு இருக்கின்றது.
ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் வீற்றிருப்பார்கள். முஹாஜிரீன்கள், அன்சாரி தோழர்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இடம் நெருக்கமாக இருக்கும். இப்போது பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சில சஹாபாக்களும் வந்து நின்று கொண்டிருப்பார்கள். இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிச்ச நேரமாக இவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், இப்போது பத்ர் யுத்தத்தில் கலக்காத சில சஹாபாக்களை எழுப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பத்ரீன்களுக்கு இடம் கொடுத்ததாகவும் வரலாற்று நிகழ்வுகளில் காணப்படுகின்றது. பத்ர் சஹாபாக்களின் மூலம் நாம் பெறும் பலன்களை இமாம்கள், எமது சலஃபு சாலிஹீன்கள் காட்டித் தந்த வழிமுறைகளில் ஒன்றுதான் அவர்களது பேர்களை ஓதுவது எமது மனதில் உள்ள கவலைகளை நீக்கும். அதுபோன்று நோய், எதிரிகளின் சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் எமது நோக்கங்கள், தேவைகளை இந்த பத்ர் சஹாபாக்களினுடைய புகழ் மாலைகளை, அவர்களது பேறுகளை ஓதிவிட்டு கேட்கின்ற போது அல்லாஹ் பொருந்தி கொண்டவர்கள் என்பதனால், அல்லாஹ்வுடைய நேசத்திற்கும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கும் உரித்தானவர்கள் என்பதனால் எமது நோக்கங்களும் நாட்டங்களும் இது நிறைவேறுவதற்கு இது ஒரு எமக்கு சிறந்த ஒரு உதவி சாதனமாக இருக்கின்றது. இதே எத்தனையோ இமாம்கள், அதே போன்று எம்மில் வாழக்கூடிய பலர்கள் இதை தங்களது வாழ்வில் அனுபவித்திருப்பதை நாம் இன்று வரை, அக்காலத்திலிருந்து இன்று வரை நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றன. எந்த அளவு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த யுத்த களத்திற்காக எல்லோரையும் தயார் செய்துவிட்டு, எல்லோரையும் உறங்கச் செய்துவிட்டு அந்த யுத்தம் நடக்கக்கூடிய மைதானத்திற்கு சென்று இறைவனிடத்தில் பிரார்த்திப்பார்கள். எவ்வாறு? இறைவா, இந்த குறுகிய இந்த கொஞ்ச நபர்களுக்கு உன்னுடைய அருள் கிடைக்கவில்லை என்றால், உன்னுடைய உதவி கிடைக்கவில்லை என்றால் இந்த உலகில் உன்னுடைய பேர் உச்சரிக்கப்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாக அழுது பிரார்த்தனை செய்கிறார்கள். ஏனென்றால் எல்லோரும் தூங்குவார்கள். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்ப்பார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கூடாரத்தில் காணவில்லை. அவ்வாறு தேடிச் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரார்த்தனையில் இருந்து கொண்டிருப்பார்கள். அப்போது சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இறைவனிடத்தில் அதிகமாக கேட்டுவிட்டீர்கள். இறைவனிடத்தில் எமது மொழி நடையில் சொல்வதென்றால் இறைவனிடத்தில் அலட்டி கேட்டு விட்டீர்கள், வாங்கள் உறங்கச் செல்வோம் என்று அழைத்து வந்த வரலாறை நாம் இந்த பத்ர் யுத்தத்தினுடைய வரலாற்றிலிருந்து படிப்பினை பெறுகின்றோம். ஆகவே இன்றைய புனிதமான இந்த பத்ர் யுத்தம் இடம்பெற்ற நாளில் இந்த பத்ர் சஹாபாக்களினுடைய ஈமானுடைய பலத்தை போன்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எமது ஈமானையும் பலப்படுத்தி பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த மாண்புகளை எமக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா வழங்கி அருள்வாராக. அவர்களின் பொருட்டினால் எமது சகலவிதமான நோய்கள், நமது நோக்கங்கள், நாட்டங்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நிறைவேற்றி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.